நேர்களே, இன்றைய பண வசதி எபிசோடில் 4th எபிசோட், 4வது பகுதி. பணம் வரணும், சந்தோஷமாக இருக்கணும், தெற்கு திசையில் ரூம் இருக்குது. பாருங்கள், தெற்கு திசையில் ரூம் இருக்குது. இதில் நான் 2 ரூமு தான் சொல்கிறேன். என்ன? ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் சவுத், சவுத் வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் தென்கிழக்கு போகலாம். பாருங்கள், சென்டர் ஆஃப் சவுத், சென்டர் ஆஃப் சவுத் ரூமில், அதாவது தெற்கு மத்திய பகுதியில் ரூம் இருக்குது. அதுக்கு எப்பொழுதுமே வடமேற்கு வாசல் இருக்கக்கூடாது. பணம் வர்றதுக்கு முன்னே இது ஒரு நெகட்டிவ் சொல்கிறேன். வாசல் இருக்கக்கூடாது. ரூமுக்கு பிரதான வாசல் வடகிழக்கில் அல்லது வடக்கு மத்திய பகுதியில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் பணம் வந்து சேரும், கோபம் வராது. இல்லைன்னா வடமேற்கு வாசலில் இருந்தால் 10 மணி வரைக்கும் தூங்குவீங்க. அப்பா அப்பா எனக்கு கொடுப்பா, இதை கொடு அது கொடுன்னு பேசுவீங்க. இதே வாசல் சரியாக இருந்தால் நீங்களே சுய முயற்சியால் ஓடுவீங்க. பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பாவம் வரும். இந்த ரூமில் பழக்கிறவங்களுக்கு பண வசதி எப்படி வரணும்? அப்பொழுது இந்த ரூமுக்கு சவுத் வெஸ்டில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மேற்கில் தலை கிழக்கில் கால் வச்சு பழக்க வேண்டும். அந்த ரூமில் கலர் எல்லோ கலர் இருக்கணும், ஆஃப் ஒயிட் இருக்கலாம், ஐவரி கலராக இருக்கலாம், ரெட் இருக்கக்கூடாது, டார்க் ப்ளூ இருக்கக்கூடாது. இந்த ரூமில் வாட்சு வடக்கு திசையின் மத்திய பகுதியில் இருக்க வேண்டும். இதில் இன்னொரு பக்கம் இருக்குது. உங்கள் வீட்டில் பெண்கள் அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் நடக்கலை. அப்பொழுது இவர்களுக்கு கிழக்கில் தலை வச்சு மேற்கில் கால் வச்சு படுக்க சொல்லணும். இந்த ரூமுக்கும் வடகிழக்கில் கிழக்கு திசையில் முகம் பார்க்கும் கண்ணாடி அமைக்கலாம். அதேபோல் மேற்கில் வடமேற்கில் கிழக்கு பார்த்த மாதிரி கண்ணாடி அமைக்கலாம். பணம் எங்கே வைக்கணும், இன்னும் வளரும் அப்படின்னு சொல்லும் பொழுது மேற்கு திசை, தெற்கு சாய்ந்த மேற்கில் அலமாரி வச்சு பணம் வைக்கலாம். பண வசதி ஏற்படும். இந்த ரூமில் படுக்கிறவங்க இந்த ரூமை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப சுத்தமாக வைக்கணும். ஏன்னா அகெயின் நாங்கள் மேற்கில் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ரூலர் ரூம், ஒரு ஆட்சியாளரின் ரூம். இவர் நல்ல தைரியமாக வியாபாரம் பண்ணுற ரூம். இந்த ரூமில் இருக்கிறவங்க சுய முயற்சியால் நல்ல பேர் புகழ் பணத்தை சம்பாதிக்கலாம். அதனால் அந்த ரூம் எவ்வளோ லைட்டாக இருக்கோ, க்ளீனாக இருக்கோ, அவ்வளோ பண வசதி இருக்கும் என்று சொல்லுவேன். நீங்கள் இப்போது தென்மேற்குக்கு வாங்க. தென்மேற்கு, சவுத் வெஸ்ட், எல்லா வாஸ்து, ஏபிசிடி வாஸ்துலேருந்து ஜெட் வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே சவுத் வெஸ்ட்டில் படுங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டேங்க, சவுத் வெஸ்ட்டில் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் ரொம்ப வயதாகிடுச்சுன்னா படுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா பிபி ஷூட் ஆகும். இப்போ நமக்கு பணம் சேரணும். என்ன செய்யணும்? ரூம் அகலமாக இருந்தால் 15 அடி அந்த மாதிரி இருந்ததுன்னா மேற்கு திசை மத்திய பகுதியில் தெற்கில் தலை வைத்து வடக்கில் கால் வச்சு படுக்கணும். நீங்கள் டாக்டர், இன்ஜினியர், கன்சல்டண்ட்டாக இருந்தால் சவுத் வெஸ்ட் ரூமில் கிழக்கில் தலை வச்சு படுக்கணும். கன்சல்டண்ட்டாக இருந்தால், வியாபாரியாக இருந்தால் தெற்கில், மேற்கு திசையின் மத்திய பகுதியில் தெற்கில் தலை வச்சு படுக்கணும். நீங்கள் கிழக்கில் படுக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு 2-3 அடியை விட்டுட்டு முகம் பார்க்கும் கண்ணாடி வைங்க. கிழக்கில் அது மேற்கு திசையை பார்க்குற மாதிரி கண்ணாடியை அமைங்க. பேர் புகழ் வந்து கொண்டே இருக்கும். இன்னொன்று விஷயம் சொல்கிறேங்க, அதாவது தென்மேற்கு ரூம் இருக்குது, பண வசதி வரணும், ஆயுளும் நீண்ட ஆயுள் இருக்கணும்னா எல்லோருக்கும் சொல்கிறேன், கிழக்கில் தலை வச்சு படுங்க, நீண்ட ஆயுள் வாழ்வீர்கள்.
தெற்கு திசையின் தெற்கு பாகத்தில் தென்மேற்கில் சவுத் வெஸ்டில் படுத்தா பிபி ஷூட் ஆகும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், டாக்டர் செலவுகள் அதிகமாக இருக்கும். மேற்கில் வார்ட்ரோப் போடுங்க. தென்மேற்கு ரூமில் சவுத் வெஸ்ட் ரூமில் மேற்கில் வார்ட்ரோப் போடுங்க, அலமாரி வைங்க. அந்த அலமாரிக்குள்ளேயே செகண்ட் அலமாரி, சென்டர் அலமாரியில் பணம் வைச்சால் தேவையில்லாத துணி, கெட்டுப்போன துணி, டெட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே அந்த ரூமில் இருக்கவே கூடாது. எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட 4 அணா இருக்குது வச்சு வைங்களேன், 10 ரூபாய் இருக்குது, அதே வயசில் மத்திய பகுதியில் வச்சு பகவானை கும்பிட்டுட்டு அங்கே வைங்க, பணம் வளர்ந்து கொண்டே போகும். வெள்ளி தங்கம் எவ்வளோ இருக்கோ அதை வச்சா இட் வில் அக்குமுலேட், வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அங்கே நீங்கள் தோல், பெல்ட்டு, செருப்பு இந்த மாதிரி பொருள் வச்சா இதுதான் வந்து சேரும் தவிர பணம் வந்து சேராது. அதனால் எப்பொழுதுமே சவுத் வெஸ்டில் தெற்கில் ரூம் இருந்தால் நீண்ட ஆயுள் நல்ல பணத்தை வசதி வர வேண்டும் என்றால் கிழக்கில் தலை வச்சு படுங்க, வடகிழக்கில் முகம்பாக்கம் கண்ணாடி வைங்க, மேற்கு திசையில் பணத்தை வைங்க, உங்கள் வீட்டுடைய வேல்யூபிள் ப்ராடக்டை வைங்க. கண்டிப்பாக இது வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நம்ம தென்கிழக்கு பார்க்கலாம். பாருங்கள், தெற்கில் தென்கிழக்கு ஒரு ரூம் இருக்குது. ஆனால் இந்த தென்கிழக்கில் ரூமில் படுக்கிறவங்க ரொம்ப உஷாராக படுக்கணும். கல்யாணம் ஆன உடனே அவங்களுக்கு அந்த ரூமில் விடக்கூடாது. வயதானவர்கள் படுக்கலாம். ஆனால் சுகர் வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த ரூமில் தெற்கில் தலை வச்சு படுக்கணும். சென்டர் ஆஃப் சவுத் ஈஸ்டில் தான் படுக்கணும். அதில் வடகிழக்கில் முகம்பாக்கம் கண்ணாடி இருக்கணும். ரூமுடைய கலர் ஆஃப் ஒயிட் இருக்கணும், இல்லதுன்னா மஞ்சள் கலர், எல்லோ கலர் வைக்கலாம். இந்த ரூமுக்கு வாசல் வந்து வடமேற்கு வாசலாக இருக்கணும், மேற்கு திசையில், அல்லது வடக்கில் இருந்ததுன்னா சென்டர் ஆஃப் நார்த் அல்லது நார்த் ஈஸ்டில் இருக்கணும். அப்பொழுது தான் இந்த தென்கிழக்கு சாந்தமாக இருக்கும். இந்த ரூமில் உங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியுடைய படத்தை தெற்கு திசையில் வைங்க. ஆனால் அது தென்மேற்காக இருக்க வேண்டும். பணம் வைக்க வேண்டும் என்றால் இதில் மேற்கு திசை மத்திய பகுதியில் வைங்க, அல்லது அந்த ரூமுக்கு தென்கிழக்கில் ஒரு அடி விட்டுட்டு அங்கே அல்மாரி வச்சு பணம் வைங்க. பாருங்கள், அது வளரும். வாட்சு வடக்கு மத்திய பகுதியில் ரவுண்டு வாட்சை வைங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி அமைச்சால் நீங்கள் தெற்கு திசை இந்த 3 ரூம்லேயும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.